என்கிட்ட இல்லடா, இப்ப சொன்னா புரிஞ்சுக்கோடா. டேய் மச்சான், இது ஒரு நிமிஷம்டா. டேய் சரிடா, நான் அப்புறம் கால் பண்றேன்டா. மச்சான் கையில சுத்தமா காசே நிக்க மாட்டேதுடா. எப்படியாவது எல்லாம் செலவாயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியல. மச்சான் என் கையால ஒரு 10 ரூபா வாங்கினேன்னு வையேன், நீ கொஞ்ச நாள்லயே பணக்காரன் ஆயிடுவேன். இது போன வாரம் உன் கையால 10 ரூபா வாங்கிட்டு போய் டீ குடிச்சேன். அதுக்கே 10 நாளா நான் பாத்ரூம்ல தான் இருந்தேன். இதுல உன் கையால காசு வாங்கினா நான் பணக்காரன் ஆயிடுவேனா? பராசுமா மச்சான் அதெல்லாம் மாறிடுச்சுடா. இப்ப என் கை ரொம்ப ராசியான கைடா. போன வாரம் குமார்னு ஒரு பையனுக்கு 10 ரூபா குத்தேன். அவனுக்கு இப்ப வேலை எல்லாம் கட்சி ஆளே செட்டில் ஆயிட்டான். அவன் மட்டும் இல்ல, இப்ப போன்ல ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தேனே, அவன் கூட என்கிட்ட 10 ரூபா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் நிக்கிறாங்கடா கியூல. இல்லடா மச்சான், அப்ப நீ எனக்கு காசு குடுறா. உனக்கு தராம வேற யாருக்குடா தர போறேன்? ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே. எது செலவாகுமா? எதுக்குடா? மச்சான் எப்படி நீ இன்னும் கொஞ்ச நாள்ல பணக்காரன் ஆயிடுவ, என்னெல்லாம் மறந்துடுவ. உன் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன்டா. ஏதோ சொல்ற. சரி எவ்வளவு ஆகும்? 1000 rupees ஒன்லிடா. எது 1000 ரூபாவா? ஆமா மச்சான். டேய் என்கிட்ட அவ்வளவு இல்லடா. டேய் மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல 1000 ரூபாய் உனக்கு 1 மணி நேரம் சம்பளமா இருக்கும்டா. அப்படியா மச்சான்? சரிடாடா. டேய் இந்தா மச்சான் 10 ரூபா. மச்சான் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பணக்காரன் ஆயிடுவேன்ல. மச்சான் அம்பானி கத்து நீதான்டா. இல்ல அம்பானி நீதான்டா. மச்சான் நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்குடா. மச்சான் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு நான் இதை வந்துடுறேன். ஹலோ மச்சான், உனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன்டா, இது வரேன். Flashback. என்கிட்ட இல்லடா, இப்ப சொன்னா புரிஞ்சுக்கோடா. டேய் நீ என்கிட்ட காசு வாங்கி 10 நாள் ஆகுதுடா. சீக்கிரமா காசை தாடா.